ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 11 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோடில் நிறைய ஃபைட் சீன் தான் வரும் அப்படிங்கிறதுனால முக்கால்வாசி விஷயங்களை கொஞ்சம் நீங்கள் பார்த்தே புரிஞ்சுக்கிட ட்ரை பண்ணுங்கள். சரி வாங்க, நம்ம வளவலன்னு பேசிகிட்டு இருக்காமல் இன்றைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 11. இப்போ ஓமவி சிட்டியை நோக்கி ஆர்க்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஒரு பெரிய கூட்டமே வந்துகிட்டு இருக்கு. இந்த ரெண்டாவது ஸ்டாம்பீடும் வந்துருச்சு. முடிஞ்சளவு அட்வென்ச்சரர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதை சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க. பாஸ் இன்னும் எவ்வளோ நேரம் தான் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்குறேன். என்னானாலும் சரி, நம்ம இதுங்களை தடுத்தாகணும், அதுதான் அட்வென்ச்சரர்ஸா நம்ம கடமை அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாரு. அந்த லார்டோட டாட்டர் தைரியமா டஞ்சனுக்கு போயிருக்கா. எல்லாம் இப்போ அவளோட கையில தான் இருக்கு. அந்த புது அட்வென்ச்சரர்ஸ் மேலே நம்ம நம்பிக்கையை வைப்போம் அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டர் சொல்றாரு. இது விட்டு கொடுக்கறதுக்கான நேரம் இல்லை, விடாமுயற்சிக்கான நேரம் அப்படின்னு எல்லாரும் ரெடியாக நிற்கிறாங்க. இப்போ இங்கே அந்த டஞ்சனுக்குள்ளே தான் நமக்கு காமிக்கிறாங்க. நீங்கள் 50th ஃப்ளோர்லேயே இருங்க, நான் கொய்க்கா மேலே வரேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மொத்த ஓமவியும் ஒன்றை நம்பி தான் இருக்குன்னு அந்த லார்டோட பொண்ணு சொல்கிறா. ஆர்மர் கேள், நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போயாகணும் நம்ம ஹீரோ சொல்லவா. அவ்வளோ சரின்னு தலையாட்டுறா. ஃப்ளோர் 73லேருந்து இப்போ நம்ம ஹீரோ ஃபாஸ்ட்டாக மேலே நோக்கி போய்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ப்ராப்பராலாம் சண்டை போடலை. அவனோட ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் தோக்கடிச்சிட்டு போய்கிட்டு இருக்கான். இது சாதாரண டாகி தான், கேட்ச் அப்படின்னு சொல்லி வினிகரை தூக்கி அதுங்க மூஞ்சிலேயே அடிக்கிறான். ஆர்மர் கேலோ டக்குன்னு போய் அதை வெட்டியிருந்தா. ஈவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனாலும் உங்களுக்கு நிறைய ட்ரெஷரும் கிடைக்குது. அதையும் நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் போகிறான். பட் நம்ம ஹீரோ அந்த டஞ்சனுக்கு மெயினாக தேடி வந்தா அந்த ரிங் மட்டும் நம்ம ஹீரோக்கு இன்னும் கிடைக்கல. இதெல்லாம் வச்சு நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ அந்த பொண்ணுகிட்ட கேட்குறேன். அந்த பொண்ணு நம்ம ஹீரோவை தொடவும், நான் ரெஸ்ட் எடுக்கணும் நீ சொல்ல வரையான்னு கேட்கவா. ஆமானவா தலையாடுறா. எனக்கும் ஆசை தான், பட் ரெஸ்ட் எடுக்கிறதுக்குலாம் டைம் இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ மேலே ஏறி அடுத்த ஃப்ளோருக்கு போயிட்டு இருக்கான். இந்த இடம் ஒரு ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. ஒரு அவுல் வந்துட்டு நம்ம ஹீரோவை ஸ்லீப் பண்ற மாதிரி ஹிப்னோடைஸ் பண்ணுது. என் வெல்பீயிங் ஸ்கில் அதை கேன்சல் பண்ணிடும் நம்ம ஹீரோ யோசிச்சா. நம்ம ஹீரோ இப்போ மயங்கி விழுந்துருத்தான். மயங்கி விழுந்து நம்ம ஹீரோவை இப்போ அந்த ஆர்மர் கேள் தான் தூக்கிட்டு போயிட்டு இருக்கா. ஓ தேங்க்ஸ் பா, இறக்கி விடு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அவ நம்ம ஹீரோ கையை தட்டி கொடுக்குறா. ஓ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ என்ன முதுகுல தூக்கிட்டு போறேன்னு சொல்றியா. சரி நம்ம ஹீரோவா அப்படியே ரெஸ்ட் எடுக்கிறான். கிளாஸ் ரெப் டீமும் ஒன்றும் சும்மா இல்ல. 54th ஃப்ளோர்ல இருந்து 55th ஃப்ளோருக்கு வந்திருக்காங்க. அங்க லெவல் 100ல இருக்கிற ஸ்பீனிக்ஸ்ங்கிற ஒரு மான்ஸ்டர் இருக்கு. இவங்க எவ்வளவு அட்டாக் பண்ணாலும் அதோட காயம் இன்ஸ்டன்டா ஹீலிங் ஆயிருது. படிப்பாளி கேங் தான் இருக்கிறதுலயே ஸ்ட்ராங். பட் அவங்களால கூட இதை தோக்கடிக்க முடியல. பிசிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆகல, மேஜிக்கல் அட்டாக்கும் ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னதான் பண்றது அப்படின்னு இவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கு சாவே இல்லைன்னா எப்படி இதை பீட் பண்ணு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த மான்ஸ்டர் இவங்களை அட்டாக் பண்ண போகுது. இங்க நம்ம ஹீரோ 59th ஃப்ளோருக்கு வந்துருத்தான். நம்ம ஹீரோ நின்றுட்டு இருக்கிற அந்த பிளேஸ் சரியில்லை. பழைய டஞ்சன்ல எப்ப வேணா இடிஞ்சு போடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா டேஞ்சர் சென்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. மேலே தான் எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோவை புரிஞ்சுக்கிறேன். இவ்வளோ ஸ்ட்ராங்கான மான்ஸ்டர் எங்களால் தனியாக சமாளிக்க முடியல. சாரி ஹாருக்கா, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் ட்ரை பண்ணோம், பட் எங்களால் இவ்வளோதான் முடியும் அப்படின்னு கிளாஸ் ரப் யோசிக்கிறா. கரெக்டாக அது கிளாஸ் ரப்பை அட்டாக் பண்ண வரவோ நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுறான். ஃபிசிக்கல் அண்ட் மேஜிக்கல் அட்டாக்ஸை நம்ம ஹீரோவால் கேன்சல் பண்ண முடியும். அதை நம்ம ஹீரோ அவன் ஸ்டாஃப்ல யூஸ் பண்ணி அந்த மான்ஸ்டரை அட்டாக் பண்ணவும் அதுக்கு டேமேஜ் ஏற்படுது. இப்போ ஏஞ்சலிக்கா அதோட தலையை ஒரே துண்டா வெட்டியிருந்தா. நான் திரும்ப வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ வெல்கம் பேக் ஹாருக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்கிறா. எல்லாருமே நம்ம ஹீரோவை வெல்கம் பண்ணுறாங்க. ஆமாம் இது யாருன்னு கிளாஸ் ரப் கேட்கவும் இது வந்து நம்ம ஹீரோ சொல்ல வரதுக்குள்ள தரவடைஞ்சு திரும்பவும் நம்ம ஹீரோ கீழே விழ போகிறான். இது நான் எதிர்பார்த்ததான் டக்குன்னு மேலே வந்து நின்னா. இப்போ நம்ம ஹீரோ நிற்கிற ஃப்ளோரு திரும்பவும் தர உடஞ்சு கீழே விழுது. இதை எதிர்பார்க்கலையே நம்ம ஹீரோ கீழே விழுந்துட்டு இருக்கான். இந்த தடவை லாஸ்ட் டைம் மாதிரி நடக்காதுன்னு டக்குன்னு கிளாஸ் ரப் வந்து நம்ம ஹீரோவை பிடிச்சிருந்தா. நான் உன்னை விட மாட்டேன்னு வாசலவோ உன்ட்டு இருந்தப்போ நான் தப்பிக்க முடியாதா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறான். கைஸ் இது நம்ம செலிப்ரேட் பண்ணுறதுக்கான நேரம் இல்லை, ஏன்னா இன்னும் பிரச்சனை முடியலை, கீழே பாருங்க அப்படின்னு ஓட காமிக்கிறான். பார்த்தா 3வது ஸ்டாம்பீட் சிட்டியை நோக்கி போய்கிட்டு இருக்கு. எங்கப்பா இவ்வளோ மான்ஸ்டர்ஸா, இது மட்டும் அங்கே போச்சுன்னா மொத்த டவுனும் காலியன்னு இவங்க எல்லாம் பாக்குறாங்க. இவளை தடுக்கிறதுக்கான சாவி இந்த ஆர்மர் கேல் தான் நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம சீக்கிரமா ஓமவி டவுனுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிளம்புறாங்க. டேரக்டா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு போயிடலாம். டைப்போடேஷன் கேட் இருக்குன்னு காமிக்குமோ அப்பயே இவ்வளோ நேரம் எனக்கு அது தெரியல நம்ம ஹீரோ கேட்டா. நீ ப்ராப்பரா மேல இருந்து கீழே போயிருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவ்வளோ மான்ஸ்டரையும் உன்னால தடுக்க முடியுமான்னு கிளாஸ் ரப் கேட்கவும் வாய்ப்பு இல்லை தான், ஆனா என்னோட இன்ஜினியரிட்டியை யூஸ் பண்ணா எதுனாலும் பாசிபிள் தான் நம்ம ஹீரோ சொல்றான். ஓ ஹாருக்கா குரூப் சேஃபா வந்துட்டீங்களா அப்படின்னு கில் மாஸ்டர் பாக்குறாரு. அங்க பாருங்க மிரல் காமிக்கிறா. பார்த்தா ஆயிரக்கணக்கான மான்ஸ்டர்ஸ் டஞ்சன்ல இருந்து வெளியே வந்துட்டு இருக்கு. ஒரு மான்ஸ்டர் கோட் அவுட் சொல்றதை விட ஒரு மான்ஸ்டர் ஆர்மியே வந்துட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். அவ்வளோகான மான்ஸ்டர் வந்துட்டு இருக்கு. இதுதான் உண்மையான ஸ்டாம்பீடா அப்படின்னு சொல்லி கில் மாஸ்டரே வந்து ஷாக் ஆகுறான். எங்க மக்கள் எல்லாம் சேஃபா ஒரு இடத்துல இருக்காங்க, அந்த இடமே அதிர்ந்துட்டு இருக்கு. சில்ட்ரன்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க. அட்வென்ச்சரஸ் நம்மளை காப்பாத்துவாங்கன்னு டவுன் லார்ட் வந்து தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு. ஆர்மர் கேல் இல்ல ஏஞ்சலிக்கா, இப்போ நான் இதை உன் கையில் விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறேன். ஏஞ்சலிக்கா தான் டஞ்சன் எம்பரருங்கிறதுனால அவளால் மொத்த மான்ஸ்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த டஞ்சனில் இருக்கிற எல்லா மான்ஸ்டருமே அவளுக்கு ஒபே பண்ணி தான் ஆகணும். ஏஞ்சலிக்கா அவளோட பவரை யூஸ் பண்ணி அவ்வளோ பெரிய மான்ஸ்டர் கூட்டத்தையே இன்ஸ்டண்ட்டாக காலி பண்ணியிருந்தா. எல்லா மான்ஸ்டருமே இவங்க கண்ணு முன்னாடியே இன்ஸ்டண்ட்டாக மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு. மான்ஸ்டர் எல்லாம் போயிட்டா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ இந்த பிளான் ஒரு வழியா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோ ஏஞ்சலிக்காவோ ஹைஃபை போட்டுக்கிறாங்க. ஹாருக்கா என்னப்பா பண்ண, என்ன நடந்துச்சு, எல்லா மான்ஸ்டரும் செத்துடுச்சா அப்படின்னு கேட்கவோ
நான் எதுவும் பண்ணல, டஞ்சன் எம்பரர் ஏஞ்சலிக்கா தான் இதுக்கு காரணம் நம்ம ஹீரோ சொல்றான். அவளும் மான்ஸ்டரான்னு அவங்க பயப்படவும் அவ டேஞ்சர்லாம் இல்ல, கவலைப்படாதீங்க, அவ என்ன காப்பாத்தவே செஞ்சிருக்கா நம்ம ஹீரோ சொல்றான். ஹாருக்கா சொன்னா பிரச்சனை இல்லைன்னு மத்தவங்க விட்டுருந்தாங்க. பட் டஞ்சன் எம்பரர் ரொம்ப ஸ்ட்ராங், அதை எப்படா உன் பேச்ச கேக்குதுன்னு கேட்டா, பரவாயில்லையே நீ ஒருத்தன் தான் லாஜிக்கலா யோசிக்கிறியா நம்ம ஹீரோ சொல்லவோ, பாராட்டு எனக்கு பிடிக்காதுப்பான்னு ஓடா சொல்றான். உண்மைதான், ஏஞ்சலிக்கா ரொம்பவே ஸ்ட்ராங்கா தான் இருந்தா, அவன் நினைச்சிருந்தா என்ன ஈஸியா கொண்டிருக்க முடியும். பட் அவ அதை பண்ணல. ஏஞ்சலிக்கா எனக்கு ஹெல்ப் பண்ணா, அண்ட் அவ மான்ஸ்டர்ஸ் பக்கத்துல இருந்தா மட்டும்தான் அதுங்களை அவளால கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ, அப்ப இவ எல்லா மான்ஸ்டரையும் கொண்டுட்டாளா அப்படின்னு சொல்லி ரவுடி கேள் கேக்குறா. இல்ல எல்லா மான்ஸ்டரும் சாகல, அதுங்களோட டஞ்சன்கே அதுங்க திரும்ப போயிருக்கும். எப்படியோ ஹோமவே சேஃபா இருக்கு, அது நமக்கு போதும் நம்ம ஹீரோ சொல்றான். அண்ட் ஏஞ்சலிக்காவோ இப்ப சேஃபா டஞ்சனை விட்டு வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். டவுன் ஆஃப் ஹோமவே திரும்ப பழைய நிலைமைக்கே திரும்ப போயிடுச்சு. டஞ்சன்ல கிடைச்ச எல்லா பொருளையும் நான் சேல்ஸ் பண்ணா திரும்பவும் பணக்காரன் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பொருள் எல்லாம் எடுத்துட்டு இருக்கேன். என்ன பண்றீங்கன்னு ஹோட்டல் லேடி கேட்கவும், நான் இங்க சேல்ஸ் ஆரம்பிக்க போறேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹாருக்கா எதுக்குப்பா எங்க எல்லாரையும் எங்க கூப்பிட்டு விட்டுருக்க அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப்ப மத்தவங்களும் வராங்க. நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச ட்ரெஷர்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சிருக்கான். ரொம்பவே ரேரான எக்யூப்மெண்டா அப்படின்னு அவங்க பார்க்கவும், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் ஆஃபர் குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டுமே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். கேர்ள்ஸா பாய்ஸான் மோதி பாத்திரலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தேவையான பொருளை போய் எடுக்க போறாங்க. மறந்துடாதீங்க, இது ஓசி கிடையாது, நான் அவங்கள சார்ஜ் பண்ணுவேன் நம்ம ஹீரோ சொன்னா. யாரும் நம்ம ஹீரோ பேச்ச காதுல வாங்கல. சேல்ஸ்ல ஆஃபர் போட்டா பொண்ணுங்களை அடிச்சுக்கிட முடியாதுல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். பசங்களால அது கிட்ட கூட நெருங்க முடியல. பசங்களுக்கு நம்ம ஹீரோ தனியா எடுத்து வச்சது கொடுக்கவும் தேங்க்ஸ் ஹாருக்கான்னு எல்லாரும் ஹாப்பி ஆகுறாங்க. எல்லா கிளாஸ்மேட்ஸும் இப்போ ஓகே. பட் இப்போ ஏஞ்சலிக்காவை தான் நம்ம ஹீரோ பார்த்தாகணும். இத்தனை நாள் அவ டஞ்சனுக்குள்ள தனியாவே இருந்துட்டு இப்போ நிறைய பேர் அவளை சுத்தி இருக்கிறாங்க. அவ எப்படி ஃபீல் பண்றா, அவ ஓகே தானே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. ஸோ டஞ்சன் எம்பரர் அப்படிங்கிறதுனால அவ ரொம்பவே ஸ்ட்ராங் தான். நம்ம ஹீரோ கூட அவ ஃபைட் பண்ணும்போது நம்ம ஹீரோவை மட்டும் அவ கொல்லணும்னு நினைச்சிருந்தான்னா இந்நேரம் நம்ம ஹீரோ இறந்திருப்பான். பட் நம்ம ஹீரோவோட லக் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால நம்ம ஹீரோக்கு அந்த மாதிரி எதுவும் சம்பவம் நடக்கல. நெக்ஸ்ட் எபிசோட் ரொம்பவே ஜாலியாகவும் சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.